வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா கத்தரிக்காய் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிஞ்சு வந்துட்டு முக்குற்றத்தை விளக்கும். ஆனால் வந்துட்டு அந்த அரிப்பு கிரந்தி அப்படின்னா வந்துட்டு அந்த சிப்லிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோய் இதெல்லாம் வந்துட்டு அதிகப்படுத்தும். ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு இது வந்து அதிகப்படுத்தும். அதனால் இது வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. மற்றபடி இது வந்து பத்தியத்துக்கு கொஞ்சம் இதாகும். இது ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க மட்டும் இதை சாப்பிடக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பண்டு மாண்ட கிரந்தியை பாலிக்கும். உண்ட கைக்கு தினவை உண்டாக்கிவிடும். நண்டு கட்டும் குரங்கென நாளுமாங் கண்டுவிட்டது கத்தரிக்காயதே. கத்தரிக்காய் பித்தங் கனன்று கபத் தீண்டுவிடும். தொத்து சொறி சிறங்கை தூண்டுவிக்கும். மெத்த உண்டான் பிஞ்சான கத்தரிக்காய் பேசும் முத்தோடம் போக்கும். மஞ்சள் குழலி வறுத்துங்கிறது கத்திரிக்காய். அதாவது வந்து என்ன அப்படின்னா, கத்திரிக்காய் வந்துட்டு இந்த பித்தத்தால் உண்டாகக்கூடிய சளிப்பிடிக்கிறது, சூடு அதிகமாக சேர்ந்து சளிப்பிடிக்கிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சளி வந்துட்டு இது வந்து அதிகப்படுத்தி விடும். அதே மாதிரி சொறி சிறங்க வந்துட்டு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து அதிகப்படுத்தும். அதை இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகத்தியர் குணமாகத்துலேயும் தேரைய கரிசல்லையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இந்த சின்ன அந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து கெடு செய்யாது. அது பத்தியத்துக்கு நல்லது. நல்லா இந்த பிஞ்சு வந்து சாப்பிட்லாம். மற்றபடி இந்த முத்தினது கொஞ்சம் நார்மலாக இருக்க காய் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க அது சாப்பிடவே கூடாது சொல்லியிருக்காங்க. நன்றி.